தை மாதத்துல புது வீடு புகுதல் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கிரகப்பிரவேசம் வீடை கட்டி அடி எடுத்து வைக்கக்கூடியது. 10ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது. கர்மாவை கழிக்கக்கூடியது. இந்த தை மாதம் எவ்வளவுக்கு எவ்வளவு தானம் பண்றாங்க, எவ்வளவு எவ்வளவு வழிபாடுகள் செய்யறாங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு கிரகங்களுக்கு உண்டான சாந்தி பரிகாரங்கள் செய்யறாங்க, அது எல்லாமே சக்சஸ் ஆக்கி கொடுக்கும். ரெண்டாவது இந்த தை மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, தை செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். வீட்டுக்கு சொத்து சோகம் வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு உகந்த நாள் அப்படின்னா தை செவ்வாய். அதனால்தான் இந்த தை மாதத்துல குலதெய்வத்தை ஒருத்தர் வழிபாடு செய்யறாங்க. குலதெய்வ வழிபாடு ஒரு சில செவ்வாய்க்கிழமைன்னுவாங்க, ஒரு சில வியாழக்கிழமைன்னுவாங்க. பொதுவாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை. வேற என்னென்ன விஷயங்கள் தைல பண்ணா சிறப்பு? அதான் கல்யாணம் பண்ணலாம். ரொம்ப எல்லா விதமான சுப நிகழ்ச்சியும் எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் தையில பண்ணலாம். அது இது சின்ன கிண்டலா கூட இருக்கலாம், ட்ரோல் கூட பண்ணலாம். ஆனா அச்சு வெள்ளத்துக்கு நகை சேர்க்கக்கூடிய யோகம் அதிகமா இருக்கு. அதனால ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த தை மாசத்துல என்னென்ன சுப காரியங்கள் பண்ணலாம்? தை மாதம் பிறந்துட்டாலே இன்விடேஷன்ஸுக்கு அடுக்கி வைக்கக்கூடிய மாதம். அது காத்திருந்து பண்ணுவாங்க. தை மாதத்தில் புது வீடு புகுதல் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்கள், எல்லா விசேஷங்களும் தை மாதம் பண்ணலாம். திருமணம், வீடு புகுதல், கிரகப்பிரவேசம். வீடு புகுதல்ன்றது ஒரு வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகிறது. கிரகப்பிரவேசம் வீடை கட்டி அடி எடுத்து வைக்கக்கூடியது செய்யலாம். சீமந்தம் செய்யலாம். சீமந்தம் அவங்களோட காலத்துப்படி தான் செய்யுது. அதுக்கு மாத விளக்குகள் கிடையாது. ஆனாலும் தை மாதத்துல ஒரு பெண்ணை உட்கார வச்சு, ஜடை தச்சு உட்கார வச்சு மாசமா இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த விசேஷங்கள் செய்யறதும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான விஷயம், தை மாதம் அப்படின்னாலே ஜோதிடத்துல மகர ராசியை சொல்லுவோம். மகர ராசி அப்படின்றது பாத்தீங்கன்னா 10ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது. கர்மாவை கழிக்கக்கூடியது. இந்த தை மாதம் எவ்வளவுக்கு எவ்வளவு தானம் பண்றாங்க, எவ்வளோ எவ்வளோ வழிபாடுகள் செய்கிறாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ கிரகங்களுக்கு உண்டான சாந்தி பரிகாரங்கள் செய்கிறாங்க, அது எல்லாமே சக்ஸஸ் ஆக்கி கொடுக்கும். இப்போ நிறைய பேருக்கு அவங்கவுங்க ஒரு ஆசை இருக்கும். வீடு கட்டணும், இல்லாட்டி எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு இடம் வாங்கணும், இல்லை ஏதாவது வீட்டை விற்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் அவங்களோட கோரிக்கை இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? இந்த தை மாதத்தில் அதை எப்படி அவங்க நிறைவேற்றுறதுக்கு முயற்சி எடுக்கலாம்? கண்டிப்பாக தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் நாள் அந்த பொங்கக்கூடிய விஷயத்தை வச்சு எடுப்பாங்க. ரெண்டாவது இந்த தை மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, தை செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். வீட்டுக்கு சொத்து சோகம் வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு உகந்த நாள் அப்படின்னா தை செவ்வாய். ஏன் இந்த தை செவ்வாய் இவ்வளவு, தை வெள்ளிக்கும் இருக்கு, ஆனா தை செவ்வாய்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு எல்லாருமே கட்டுக்கோப்பா விரதம் இருப்பாங்க. இந்த தை செவ்வாய் சிலர் சாப்பிடாம விரதம் இருப்பாங்க. அந்த விரதத்துடைய மகிமைகள், ஏன்னா இந்த தை மாதத்துக்குள்ளதான் மிக முக்கியமான விசேஷமான தைப்பூசம் உட்கார்ந்துருக்கு. தைப்பூசத்துக்கு நிகரானது தை செவ்வாய். இந்த தை செவ்வாயில விரதம் இருக்கக்கூடியவங்க உடல்ல இருக்கக்கூடிய நோய் நொடியை போக்குறது, சொத்து ஏற்படுத்தி கொடுக்கறது, மாங்கல்ய தோஷத்தை நீக்கி கொடுக்கறது, திருமண பாக்கியத்தை என்னதான் புருஷமண்டடிக்குள்ள அடிதடி சண்டை, நான் காலில் விடிஞ்சா அடிதடி சண்டை நடக்குது, பிரிஞ்சு போயிடுற மாதிரி இருக்கு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த தை செவ்வாய். வைத்தியநாத சுவாமி தையல் நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான முருகருடைய அம்சம் கொண்ட செவ்வாய் அவரை போய் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை அதை எல்லாத்தையுமே சக்சஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த தை மாதத்துல முக்கிய அங்கமான தை செவ்வாய். தை செவ்வாய்னு சொல்ல போது எல்லா தை செவ்வாயுமேவா இல்ல முதல் செவ்வாய் மட்டுமா? இல்ல எல்லா தை செவ்வாயும் எடுக்கலாம். அதுல வளர்பிறை செவ்வாய் எடுக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன பண்ணணும் அப்போ? ஒண்ணுமே இல்லை, வீட்டுல ஒரு மஞ்சள் தண்ணி கலந்து வச்சுட்டு, முடிஞ்சா பொங்கல், சக்கரை பொங்கல், இல்லையா வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாயாசம் எடுத்து வச்சு தீபம் ஏற்றி அந்த அருங்கோணம் வேல் பூஜை சொல்லுவாங்க, அந்த வேல் பூஜை வழிபாடுகள் செய்யறது, அவருக்காக ஒருவேளை சாப்பாடை தவிர்த்துறது,
காலையில மதியானம் எடுத்துக்கலாம், இல்ல காலையில விடுறது. ஏதாவது ஒரு வேலையை விட்டுட்டு அவருக்கான உண்டான விஷயங்கள் சிவப்பு மலர்களால் அர்ச்சனை பண்றது. வீட்டு பக்கத்துல வந்து சிவன் கோவில் இருக்கு அப்படின்னாக்கா, அதுல இருக்கக்கூடிய அங்காரகனுக்கு போய் அர்ச்சனை செய்றது, சிவப்பு வஸ்திரங்கள் சாத்தி அர்ச்சனை செய்றது. இது எல்லாமே வந்து அந்த வைத்தியநாதனை கும்புறதுக்கு சமம் தான். அங்காரகனை கும்புறதும் இடதோஷம், மனதோஷம், இல்லற தோஷங்கள் நீக்கி கொடுக்கும். நிறைய பேர் தை மாசம் பிறந்தோன்னா பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க ஊருக்கு குலதெய்வத்துக்கு போவாங்க. பொங்கலுக்குன்னு நான் சொல்ல, பொதுவாவே அந்த ஜனவரி ஆரம்பிச்சதுக்கு ஆமா, அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவ போயிட்டு, ஆமா. அது ஏன் அந்த நாள ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அந்த மந்த்த சூஸ் பண்றாங்க? ஆமா. புது வருடம் பிறந்துருச்சு. பு சூரியனோட கதிர்வீச்சு. ஏன்னா சூரியன வந்து நவகிரகத்துல சிவன் சொல்லுவோம். சிவன் தான் அதிதேவதையா கொண்டது. எல்லா குலதெய்வத்துக்கும் கணங்களுக்கு உண்டான தலைவன் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் மகரத்துக்குள்ள ஏன்னா சனி தான் எல்ல தெய்வத்த சொல்லக்கூடியது. சனி வீட்டுக்குள்ள சூரிய பகவான் உள்ள போறாரு. அதனால தான் தை பொறந்தான குலதெய்வத்துக்கிட்ட போய் அட்டெண்டன்ஸ் போடுறதே. அதாவது நீங்க வந்து ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க. ஒரு ரூம் இருட்டா இருக்கு. ஒரு ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்கு. எதுல போய் உட்காருவீங்க? நல்ல பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ரூம்ல தான் போய் உட்காருவீங்க. அப்ப இந்த சூரியன் சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு ராசிக்குள்ள போகும்போது அந்த ராசி பிரகாசமாவுது. அப்போ எல்ல தெய்வம், குலதெய்வம்னு சொல்லக்கூடிய தை மாசம் மகர ராசி சனியோட வீட்டுக்குள்ள சூரியன் உள்ள போறாரு. அப்போ அதனால தான் தை மாதம், சித்திரை மாதம், ஆடி மாதம் குலதெய்வத்தை கண்டிப்பா போய் பார்த்தே ஆகணும். ஒரு கண்டிஷனே அதுக்கு. அதனால தான் இந்த தை மாதத்துல குலதெய்வத்தை ஒருத்தர் வழிபாடு செய்றாங்க. குலதெய்வ வழிபாடு ஒரு சிலர் செவ்வாய்க்கிழமைன்னுவாங்க, ஒரு சிலர் வியாழக்கிழமைன்னுவாங்க. பொதுவாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை. தை ஞாயிற்றுக்கிழமையில போனீங்கன்னா எல்லா குலதெய்வலையும் கடா வெட்டுவாங்க. எல்லாம் வெட்டி படையல போட்டு இன்னமும் மதுரைக்கு போங்க. டெய்லி பாண்டிமுனி கோவில்ல ஒரு விருந்தே நடந்துட்டு இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அது தை மாசத்துல இன்னும் கோலாகலமா நடக்கும். இப்போ சில பேருக்கு குலதெய்வம் தெரியாது. அப்ப அந்த மாரி ஆட்கள் இந்த தைய எப்படி யூஸ் பண்ணிக்கிறது? அதுதான் சொன்னேன். போகி அன்னைக்கு அந்த எண்ணெய் சட்டி வச்சு பலகாரம் சுட்டு ஒரு பானைக்குள்ள வச்சு மஞ்சள் துணி கட்டி விளக்கேத்தி சாமி கும்பிடுவாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த பொங்கல் முடியிற வரைக்கும் போகி, பொங்கல், மாட்டுப் பொங்கல். மாட்டுப் பொங்கலுக்கு அப்புறமா அத தொறந்து எடுத்து வீட்ல உள்ளவங்க சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அது வந்து அந்த மூடி வைக்கிறதுன்றது எனக்கு குலதெய்வம் தெரியல. உனக்கான படையல் நாங்க போட்டுட்டோம். உன்ன நான் வழிபடுறதுக்கான தகவல குடு எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த விஷயத்த ஏற்படுத்தி குடுப்பாங்க. இந்த மாரிலாம் நீங்க சொல்லி செஞ்சு யாராவது குலதெய்வத்த நெறைய கண்டுபிடிச்சிருக்காங்க? பேர் இருக்காங்க. நெறைய கிளையண்ட்ஸ் இருக்காங்க. இந்த மாரி பலகாரம் சுட்டு வச்சும் இருக்காங்க. நெறைய பேர் முக்காவாசி வந்து வெத்தல பிரசனம், சோழி பிரசனம் வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்து போட்ட உடனே அவங்க தெய்வம் எங்க இருக்கு, எந்த வம்சத்துல இருக்கு, எந்த திசையில இருக்குன்றது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம ஓகே. இதுவரைக்கும் உதாரணத்துக்குனாக்கா ஒரு 70, 80 பேருக்கு குலதெய்வம் சொல்லியிருக்கோம். ஓ! இந்த மாரி இந்த எண்ணெய் சட்டியில இந்த பலகாரம் சுட்டு வைக்கிறோம் இல்லையா? அந்த மாரி வந்து குலதெய்வம் தெரியாதவங்க அப்படி பண்ணாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு எந்த ரூபத்துல இன்ட்யூட் பண்ணும்? ஒண்ணு கனவு மூலமா, இல்ல திடீர்னு ஒரு ரிலேஷன் ஒரு கால் பண்ணுவாங்க. நம்மளோட குலதெய்வம் வந்து எதுன்னு அதுவரைக்கும் அந்த விஷயமே பேசியிருக்க மாட்டாங்க. இந்த குலதெய்வம் கும்பிட போறாங்க. அதுவரைக்கும் கேட்கும்போது யாரும் தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மிராக்கிளா அந்த ஃபோட்டோவே வந்திருக்கும். சொல்லுவாங்க, "மேடம் இந்த மாரி ஒரு அம்பாள் ஃபோட்டோ வந்திருக்கு எங்களுக்கு. முனீஸ்வரன் ஃபோட்டோ ஒண்ணு வந்திருக்கு." ஒரு ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, மாடசாமி ஃபோட்டோ அது எப்படியும் வராது. ஆனா எனக்கு இது வந்திருக்கு மாடசாமி ஃபோட்டோ. ம். எப்படி சொல்லுங்க நீங்க அப்படின்றபோது நம்ம நிமித்த பார்க்கும்போது, பிரசனம் பார்க்கும்போது அதாங்க குலதெய்வம். பானை முடிச்சு வச்சிருக்கீங்களா, அது தொறந்து புடிங்க. அடுத்து அந்த கோவிலுக்கு போகும்போது இதே பலகாரத்த செஞ்சு போய் அவருக்கு படையல போட்டு வழிபாட பண்ணுங்க ம். அப்படின்றத சொல்லியிருக்கோம். நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குலதெய்வ விஷயத்துல 100% நம்ம சொல்லியிருக்கோம். போயும் அவங்களோட வம்ச விருத்தியும், அவங்க ஜாதக ரீதியா என்னென்ன தடைகள் இருந்துச்சோ, அது நிவர்த்தியானதும் சொல்லியிருக்காங்க. வேற என்னென்ன விஷயங்கள் தைல பண்ணா சிறப்பு? அதான் கல்யாணம் பண்ணலாம். ரொம்ப அது அதாவது எல்லா விதமான சுப நிகழ்ச்சின்னு சொல்றீங்க. எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் தையில பண்ணலாம். அதே நேரத்துல இது வந்து பொது பலன். தை மாசம் எல்லாத்தையும் பண்ணலான்னு. ஜாதக ரீதியா மகர ராசியில ஒரு கிரகம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே என்ன செய்றாங்கன்னாக்கா, சுபமுகூர்த்த நாள் தான் வீடு கட்டுவேன். வீட்டுக்குள்ள ம். போவேன். அ நீங்க என்ன ஒரு டேட் சொல்றீங்க? நான் கேலண்டர்ல அன்னைக்கு சுபமுகூர்த்தமே இல்லன்றாங்களே! இது கஷ்டப்பட்டு நம்ப லோன் வாங்கி, பணம் வாங்கி வீடு கட்டுவோம். கேலண்டர்ல குடுத்துருக்க சுபமுகூர்த்தத்துக்கு குடுக்குற இம்பார்ட்டன்ஸ அவங்க ஜாதகத்துக்கு குடுக்க மாட்டாங்க. நான் சொல்லுவேன், இல்லங்க உங்க நட்சத்திரத்துக்கு தாராபலன் அன்னைக்கு தான் இருக்கு. உங்க லக்னத்துக்கு இந்த லக்னம் பிரம்ம முகூர்த்த லக்னம் மேட்ச் ஆகுது. இதுல தான் இந்த பஞ்ச முகூர்த்தத்தலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நெறைய பேர் ஆர்குமென்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய பேருக்கு நான் ஃபேமிலி அஸ்ட்ராலஜரா இருக்கேன்.
அவங்க ஆர்குமெண்ட் பண்ணது கிடையாது. இந்த நாள்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணி நல்லா வந்தவங்களும் இருக்காங்க. அவங்க ஒரு முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணி போய் நல்லா இருக்காங்க. சில பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணும்போது திரும்ப ஒரு வந்து கேட்டு திரும்ப ஒரு பால் காய்ச்சல் ஏற்படுத்தி கொடுத்து பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனதும் இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சுப முகூர்த்த நாட்கள், வளர்பிறை நாட்கள் இதெல்லாம் நல்லதுதான். அது எனக்கு ஜாதகமே தெரியாது. நான் இருக்கேன். செய்றது சொல்லுங்க. அப்படின்னா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் இருக்கு அப்படின்னாக்கா, உங்க நட்சத்திரத்துக்கு தாராபலன் பார்க்கணும். நீங்க பிறந்த திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், கிழமை, லக்னம், இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது? உங்க ஜாதகத்துல ஃபார் எக்ஸாம்பிள் தை மாசம் நம்ம இப்ப இது சொல்லியிருக்கோம் நம்ம. அப்ப தை மாசத்துல ஒருத்தர் பொறந்திருக்காங்க. ஒரு லக்னமே மகரத்துல விழுந்துருச்சுன்னா, அவங்களுக்கு கார்த்திகை மாசம் செட் ஆகாது. இப்ப மேஷ ராசியில மேஷ லக்னத்துல பொறந்திருக்காங்கன்னா, மாசி மாசம் செட் ஆகாது. இப்ப மாசி மாசம் ஒருத்தர் பொறுத்திருக்காங்க அப்படின்னாக்கா, ஐப்பசி மாசம் செட் ஆகாது. அது ஜாதகத்துல தான் தெரியும். அதனால வந்து எனக்கு ஐப்பசி மாசத்துல நாள் குறிச்சு குடுங்கன்னா, உன் ஜாதகப்படி இது நல்ல இந்த மாசம் உனக்கு செட் ஆவாது. நீ கஷ்டப்பட்டு இத்தன வருஷம் உழைச்சு நீ ஒரு வீட கட்டிட்டு போற. இத்தன வருஷமா காத்திருந்து ஒரு கல்யாணத்துக்கு முகூர்த்தம் குறிக்கிறீங்க. அப்ப இந்த நாளுக்கு நெறைய பேர் வருவாங்க. இல்ல, இல்ல, இல்ல எனக்கு இந்த நாள்ல முகூர்த்தம் குடுத்துருங்க. அந்த நாள் அந்த பொண்ணுக்கு சந்திராஷ்டமமா இருக்கும். கண்டாந்த நட்சத்திரமா இருக்கும். அது பண்ணக்கூடாதுங்க சொன்ன சில சரி, சரி கேட்டுட்டு போயிட்டு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவஸ்தை. ஒருத்தர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1,50,00,000 போட்டு முகூர்த்தம் எடுத்துட்டாங்க. நான் சொன்னேன், "முகூர்த்தம் நல்லா இல்ல. நீங்க பண்றது தப்புன்னு" அவங்க எடுத்து பண்ணிட்டு அந்த பொண்ணு 3 மாசத்துல வீட்டுக்கு வந்துருச்சு. 1,50,00,000 செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அது அந்த பொண்ணு பேர்ல போட்டிருந்தாலாவது அதுக்கு டெபாசிட்டுக்கு பணமாவது வந்திருக்கும். இவ்ளோ ஒரு கருவுலேருந்து அந்த குழந்தை வளர்ந்து இவ்வளோ பெருசாகி படிக்க வச்சு வந்தவங்க அந்த ஒரு முகூர்த்த நாளுக்கு கொடுக்குற அட்ஜஸ்ட்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் இல்ல. ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு எடுக்கிறாங்கன்னாக்கா பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணா எந்த தோஷமும் கிடையாதுன்னு அந்த நேரத்துல பண்ணு. பிரம்ம முகூர்த்தத்துல நீ பண்ணு. அதுக்கடுத்து வாழ போறது அந்த வீட்டுல தான். பசுமாட்டை நீ கால வைக்கிறேன்னா அந்த இடம் அந்த நேரம் அந்த முகூர்த்தம் உனக்கு செட் ஆகணும்ல. அதெல்லாம் இல்லை. இப்ப வந்து அவங்க நிறைய பேர் வந்து அவங்களே அஸ்ட்ராலஜர் ஆயிட்டாங்க. கேலண்டரை பார்த்துட்டாங்க, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பிரச்சனை நான் மட்டும் வந்து உட்கார்றாங்க வந்து. இந்த மாதிரி வளர்பிறை வியாழக்கிழமையில தான் பண்ணேன். காலையில 6:30 மணிக்கு பண்ணேன். வியாழக்கிழமை 6, 7 யமகண்டம். நீ இந்த வியாழக்கிழமை வளர்பிறை நல்ல நாள். ஆனா யமகண்டத்துல பண்ணா என்ன நடக்கும்? அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்கிறது இல்ல. இப்போ எல்லா சுப காரியத்துக்கும் நகை வேணும். நகை ரேட் பயங்கரமா ஏறிட்டு போகுது. ஸோ ஒரு சின்ன டிப்ஸ், இந்த தை மாசம் வந்து நகை சேர்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? கண்டிப்பா. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுல அச்சு வெல்லம் போட்டு வைங்க. அந்த காலத்துல எல்லாம் அச்சு வெல்லம் தான் போடுவாங்க. இப்ப எல்லாம் வந்து இந்த பாக்கெட்டு வெல்லம், இந்த கட்டி வெல்லம் அதெல்லாம் போடுறாங்க. எந்த வீட்ல எல்லாம் அச்சு வெல்லங்கள் பயன்படுத்துறாங்களோ நகை சேரும். இது சின்ன கிண்டலா கூட இருக்கலாம், ட்ரோல் கூட பண்ணலாம். ஆனா அச்சு வெல்லத்துக்கு நகை சேர்க்கக்கூடிய யோகம் அதிகமா இருக்கு. அதனாலதான் அந்த காலத்துல பானையில வந்து அச்சு வெல்லத்தை போட்டு துணி கட்டி வச்சிருப்பாங்க எப்பவுமே. வெல்லம் அப்படின்னு எடுக்கும்போது இந்த கரும்புனால எடுக்கப்பட்ட ஒரு வெல்லத்துக்கு வந்து அவ்வளோ சக்தி அதிகமா இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கும் போது சிறப்பா இருக்கும். அதே போல தை மாசம் நகை சேரணும் அப்படின்ற போது கண்டிப்பா தை பௌர்ணமி, அதுதான் தைப்பூசம். அந்த தைப்பூச திருநாள் அப்ப சக்கரை பொங்கல் செஞ்சு குழந்தைங்களுக்கு தானம் கொடுங்க. நிறைய விஷயங்களை மாத்தி கொடுக்கும். வம்சாவளி பிரச்சனை, குழந்தை சொல் பேச்சு கேட்கலங்க, இதை கொடுக்கும்போது நிறைய ஏன்னா நிறைய இதுல வந்து பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஒரு பரிகாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, குழந்தை இல்லை அப்படின்னாலே குழந்தைங்களை அந்த முருகர் கோயில் படியில உட்கார வச்சு பாயசத்தை ஊத்தி கொடுப்பாங்க. அது சாப்பிட்டுச்சுனாலே நம்மளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி கொடுத்துரும்ன்ட்டு. ஸோ அதனால இந்த தைப்பூசத்துல விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடியவங்க இழந்த நகைகள் வரத்துக்கும் புது நகை வாங்கறதுக்கான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சூப்பர் மேம். நிறைய விஷயங்கள் சிறப்பா சொன்னீங்க. நன்றி. நன்றி.